அந்த கிளியோட பேர் என்ன ப்ரோ? பேரட். இந்த கிளியில என்ன ப்ரோ சுவாரஸ்யம் இருக்கு? அப்படி மிகச்சிறந்த பறவை, நியூசிலாந்தின் மிகச்சிறந்த பறவை அப்படின்னு 2017 இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இந்த பேரட்டை. கியா கிளி என்ன சாப்பிடும் ப்ரோ? இது பூச்சிகளை சாப்பிடும். அதுக்கப்புறம் இறந்த உடல் இருக்கும்ல, மாமிஸ், அதாவது இந்த மிருகங்கள், இறந்த மிருகங்களுடைய உடம்ப சாப்பிடும். அதே மாதிரி செம்மறியாடு இருக்குன்னா செம்மறியாட்டோடைய முதுகு மேலே ஏறிட்டு அதனுடைய முதுகை வந்து பயங்கரமாக கொத்தி அந்த உள்ள இருக்கக்கூடிய சதையை கிழிச்சு சாப்பிடும் கொழுப்புக்காக. அப்படி பண்ணும்போது செம்மறியாடு பயங்கரமா அலறிக்கிட்டு ஓடி போய் மலை மேல இருந்து கூட கீழே விழுந்து வந்து ஆமா, அந்த அளவுக்கு பண்றனாலேயே இந்த கிளியை அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து குறிப்பா விவசாயிகள் இந்த செம்மறியாட்டெல்லாம் அவங்கெல்லாம் வந்து கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அழியும் தருவாயில இருக்கு. அதனால 1986 இருந்து இந்த பேரட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு. ப்ரோ, இப்போ அழிக்கணும்னு நினைக்கிறதும் மக்கள் தான், வளர்க்கணும்னு நினைக்கிறதும் மக்கள் தான். இது யார் தப்பு சொல்றது? எதனால? போன வீடியோவில் கிளி பேசும் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமான விஷயங்கள். அந்த கிளி வந்து ஒரு குடும்பத்தை காப்பாட்டுச்சு. அது எப்படின்னா, ஒரு திருடர் அந்த வீட்டை திருட வந்திருக்காங்க, அதை இந்த கிளி வந்து கத்தி காப்பாத்திருக்குன்னா அப்படி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான். அது எந்த கிளி, அது எப்படி காப்பாத்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை போய் போன வீடியோவில் பாருங்க. இந்த வீடியோலையும் ஒரு சுவாரஸ்யமான கிளியை தான் எப்படி இருக்கும், அதோட லைஃப் சைக்கிள், அதோட இனச்சேர்க்கை முறை எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ, அந்த கிளியோட பேர் என்ன ப்ரோ? பேரட். ஓகே, அந்த கிளியோட சயின்டிஃபிக் நேம் என்ன ப்ரோ? இதை வந்து பேரட் அப்படின்னும் சொல்லலாம். இதோட சயின்டிஃபிக் பேர் வந்து நெஸ்டர் நோட்டபில்லஸ் அப்படின்றது தான். ஓகே, இந்த கிளியில என்ன ப்ரோ சுவாரஸ்யம் இருக்கு? அப்படி இதில் நிறைய சுவாரஸ்யம் இருக்குது. குறிப்பாக இது வந்து சாப்பிட்றதுல ஆரம்பித்து இது நடந்துக்கிற விதம், இது எல்லாமே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே ப்ரோ, இதோட அளவு என்ன ப்ரோ இருக்கும்? கியா பேரட்டை பொறுத்த வரைக்கும் அதோட சைஸ் என்ன? கிட்டத்தட்ட 46 to 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது ஒரு மீடியம் சைஸ் தான். பார்க்குறதுக்கு நல்லா நமக்கு வந்து மற்ற கிளிகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெருசாகவே இருக்கும். உடம்புல வந்து க்ரீன் கலர் இருந்தாலும் அதனுடைய ரெக்கைக்கு கீழே வந்து ஆரஞ்சு கலர்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். ப்ளஸ் இதோட இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இதோட வெயிட் வந்து 750 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் கூட இருக்கும். அதில் என்னன்னா, இந்த ஆண் கிளி இருக்கும்ல, அது மட்டும் கொஞ்சம் பெருசு. அது வந்து 956 கிராம் அந்த ரேஞ்சுக்கு. அந்த 1 கிலோ அப்படின்றதெல்லாம் ஆண் கிளி தான். இதுல பெண் கிளி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆவரேஜா ஒரு 779 கிராம் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஆண் கிளியை பொறுத்த வரைக்கும் கிலோ கணக்குல இருக்கும், பெண் கிளியை பொறுத்த வரைக்கும் கிராம் கணக்குல இருக்கும். ஆமா, ரெண்டுமே கிராம் தான். கிலோனா 1.5 கிலோ அந்த மாதிரி இல்ல, நெருக்கி ஒரு 1 கிலோ 1 கிலோ தொற்றும். ஓகே ப்ரோ, இப்போ 1 கிலோ வர்ற அளவுக்கு இந்த கியா கிளி என்ன சாப்பிடும் ப்ரோ? இது சாப்பிட்றது வந்து ஆரம்பத்துல வந்து சாதாரணமா அது கிடைக்கிற வேர் இருக்குல்ல, மர வேறு, இலை, தலை, அதுக்கப்புறம் கிளை, அது மட்டும் இல்லாம பூவில் இருக்கக்கூடிய தேன், பழம், விதை அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பிடும். இதெல்லாம் தாண்டி பூச்சிகளை சாப்பிடும். அதுக்கப்புறம் இறந்த உடல் இருக்கும்ல, மாமிஸ், அதாவது இந்த மிருகங்கள், இறந்த மிருகங்களுடைய உடம்ப சாப்பிடும். அதே மாதிரி செம்மறியாடு இருக்குன்னா செம்மறியாட்டோடைய முதுகு மேலே ஏறிட்டு அதனுடைய முதுகை வந்து பயங்கரமா கொத்தி அந்த உள்ள இருக்கக்கூடிய சதையை கிழிச்சு சாப்பிடும் கொழுப்புக்காக. இது வந்து ஏன்னா இது வாழக்கூடிய இடமே வந்து நல்லா நியூசிலாந்துல வந்து இருக்கு, குளிர் பிரதேசம். அங்க வந்து இது வாழ்றது வந்து நல்லா ஒரு ஆல்பைன்ல, அதாவது நல்லா மலை, உச்சி மலையெல்லாம் இருக்கும், அந்த பகுதியில வாழ்றனால இது உடம்புக்கு நிறைய கொழுப்பு தேவை. அதுக்காக இந்த மாதிரி செம்மறியாட்டை வந்து கடிக்கும், கொத்தும். அப்படி பண்ணும்போது செம்மறியாடு பயங்கரமா அலறிக்கிட்டு ஓடி போய் மலை மேல இருந்து கூட கீழே விழுந்து வந்து ஆமா, அந்த அளவுக்கு பண்றனாலேயே இந்த கிளியை அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து குறிப்பா விவசாயிகள் இந்த செம்மறியாட்டெல்லாம் அவங்கெல்லாம் வந்து கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அழியும் தருவாயில இருக்கு. அதனால 1986 இருந்து இந்த பேரட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு. ப்ரோ, இப்போ அழிக்கணும்னு நினைக்கிறதும் மக்கள் தான், வளர்க்கணும்னு நினைக்கிறதும் மக்கள் தான். இது யார் தப்பு சொல்றது? எதனால?
இல்ல இது வந்து எப்படின்னா கவர்மெண்ட் வந்து அந்த இனம் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்களும் அப்படிதான். ஓகே. ஏன்னா ஒரு இனம் இருக்கு அப்படின்னா அது ஏதோ ஒரு ரீசனா இருக்கும். ஓகே. அது ஏன்னா அந்த நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த பறவை, நியூசிலாந்தின் மிகச்சிறந்த பறவை அப்படின்னு 2017 இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க ஓகே. இந்த கீ பேரட்டை. ஸோ அந்த அளவுக்கு இது புத்திசாலித்தனமான பறவையும் கூட. அந்த ஒரு நியூசிலாந்துக்கே ஒரு அடையாளமா இருக்கு. அதனால அது அழிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ப்ரோ இப்போ இதை திருப்பி வளர்த்து திருப்பி அதோட ஜென்ரேஷனை கொண்டு வந்தாங்கன்னா திருப்பி அந்த மக்களுக்கு தானே பாதிப்பு வரும். வரும் தான். இது வந்து இயற்கையில ஒன்றும் பண்ண முடியாது. இது எந்த எந்த மாதிரின்னா இப்போ வந்து இந்த கிளிகள் வந்து மக்களை இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாம்பு வந்து மனுஷங்களை கடிக்குதுன்றதுக்காக பாம்பு இனத்தையே அழிச்சிடணும்னு நம்ம முடிவு செய்ய பண்ண முடியாது. முடியாது. அது ரொம்ப ஓவரா தொந்தரவு பண்ணும்போது தான். இப்போ நம்ம பார்த்துருந்தோம் ஒரு குரூப் ஆஃப் கிளிகள் வந்து கூடு கட்டி மேல இருந்து அப்படியே டவர் மேலெல்லாம் கட்டி தொந்தரவு பண்ணணும்னு. அந்த மாதிரி இருக்கிற கிளியை அழிக்கணும்னு நினைக்கிறது வேற. இது வந்து மனுஷங்களுக்கு ஆபத்தான முறையில எந்த தொந்தரவும் கொடுக்காது. அது செம்மறி ஆட்டுகளை கொத்துறதும் கூட குளிர் நேரத்துல தான். ஓகே ப்ரோ. இப்போ இந்த கியா கிளி எங்க ப்ரோ வாழும்? இது வாழ்றது வந்து நான் சொன்ன மாதிரி நியூசிலாந்துல இருக்கக்கூடிய சவுத் ஐலாண்ட்ல தான் வாழுது. குறிப்பா இந்த ஆல்பைன்ல தான் மலைப்பகுதிகளில் வாழும். கீழே நல்லா காடு இருக்கும். அந்த காடு அதுக்கப்புறம் வந்து இது வந்து மரத்து மேலெல்லாம் தூங்காது. மர வேர் இருக்கும்ல அது இடுக்குல. அதுக்கப்புறம் மணல் குழிகள் தோண்டி அந்த குழிக்குள்ள பாறை இடுக்குல வாழும். முட்டை போடுற நேரத்துலலாம் 1 மீட்டர்ல இருந்து 6 மீட்டர் வரைக்கும் கூட பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துல கூட அந்த கீ பேரட்ஸ் வந்து வாழும். ஓகே ப்ரோ. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது குளிர தாங்குறதுக்கு இதனுடைய ரெக்கை இருக்குல்ல அதுக்கு அடியில எல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி நிறைய இறகுகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து தூங்கும்போது எல்லாமே சேர்ந்து படுத்துக்கும். பக்கத்துல உடம்பு அந்த மாதிரி கூட வந்து படுத்துக்கும். ஓகே ப்ரோ. இப்போ இந்த கிளியை பொறுத்த வரைக்கும் என்ன நிறத்துல ப்ரோ இருக்கும்? ஒரே நிறம் தானா? அதான் சொன்னேன், பச்சை கலர்ல இருக்கும். ஆமா, அடியில வந்து ஆரஞ்சு, சில நேரங்கள்ல ப்ளூ கலர் கூட இதுல இருக்கு. ஓ, அப்ப டிஃபரன்ஸ் கலர்ஸும் இருக்கு. ஓகே ப்ரோ. இந்த வீடியோல இப்ப செக்சுவல் மெச்சூரிட்டி இனச்சேர்க்கை பாத்துறோமா? ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ ஒரு கியா கிளிக்கு எந்த ஏஜ்ல ப்ரோ செக்சுவல் மெச்சூரிட்டி வரும்? இது வந்து பெண் இனமா இருந்தா அது வந்து 3 வயசு, ஆணா இருந்தா 4ல இருந்து 5 வயசு ஆகும். இன்னொன்னு என்னன்னா இதனுடைய அந்த ஆவரேஜ் லைஃப் இருக்குல்ல அது வந்து காட்டுல வாழ்றதா இருந்தா 5 வருஷம் தான் வந்து வாழுது. ஆனா ஒரு சிலது இப்போ ஒரு 60% வந்து ஒரு 5 வருஷம் தான் வாழுதுன்னா மிச்சம் 40% வந்து நல்லா தப்பி பொழைக்கும். ஓரளவுக்கு நல்லாவே வாழும் 20ல இருந்து 30 வருஷம். இதுவே வந்து மனுஷங்க வளர்க்குறாங்கன்னா 50 வருஷம் கூட வாழ்ந்துருக்கு. அப்ப மனிதர்களும் இந்த கியா கிளியை தெரிஞ்சேதான் வளர்க்குறாங்க. தெரிஞ்சேதான் வளர்க்குறாங்க. ஓகே ஓகே ப்ரோ. அந்த மாதிரி கேப்டிவிட்டிஸ்ல இருக்கிறது வந்து நல்லா வாழ்ந்துரும். அப்ப இந்த மாதிரி இருக்கிறனால இதுக்கு வந்து 3ல இருந்து 4, 5 இந்த வயசுக்குள்ள வந்து வயசுக்கு வர்றதுன்றதும்ல. இப்ப 5 வயசுலயே நிறைய இது இறந்து போயிருதுன்னா அப்ப செக்சுவல் மெச்சூரிட்டி வந்த உடனே நிறைய இது இறந்து போயிருது. இனச்சேர்க்கை அதனாலதான் கூட அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான் இனம் வந்து அழிஞ்சு வர்றது. ப்ரோ இப்போ மனிதர்களுக்கு தெரியும் இந்த கியா கிளினால இவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு. அப்போ மனிதர்கள் எதுக்கு இந்த கியா கிளியை வளர்க்குறாங்க? மனிதர்களுக்கு வந்து பாதிப்புலாம் இல்லை. இது என்ன பண்ணும்னா நிறைய சேட்டை பண்ணும். உதாரணத்துக்கு மனுஷங்களோட கார் இருக்கும், அதுல போய் அதுல இருக்க ரப்பரை வந்து பிச்சை எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மனுஷங்க ஏதாவது சாப்பாடு கொண்டு போனாங்க, கையில ஏதாவது கொண்டு போனாங்கன்னா அதை தூக்கிட்டு ஓடுறது. பாஸ்போர்ட், ஐடி கார்டு இது மாதிரியானதையும் தூக்கிட்டு ஓடுறது அப்படின்னு இந்த மாதிரி சேட்டை செய்யும். மற்றபடி மனுஷங்களை கொத்துறது, உயிருக்கு ஆபத்தா ஏதாவது பண்றதுன்னு பண்ணாது. இப்ப நம்ம கோயிலுக்குலாம் போனோம்னா குரங்கு இருக்கும், நம்மளை தொந்தரவு செய்யும். அதுக்காக அந்த குரங்கு இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த கிளிகள் வந்து தொந்தரவு செய்யும். சரி ப்ரோ. இப்போ ஒரு ஆண் கியா கிளி பெண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும்? இல்ல பெண் கியா கிளி ஆணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும்? யாரை இம்ப்ரெஸ் பண்ணுவா? ஆண் கிளி தான் பெண் கிளியை இம்ப்ரெஸ் பண்ணும். இது ரொம்ப சுவாரஸ்யமானது என்னன்னா இது வந்து ஃப்ளை பண்ணி நல்லா சாகசம்லாம் காட்டும். சாகசம் காட்டி சீன் போடும். அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல வந்து அந்த அழகால கோதி விட்டு சாப்பாடை வந்து ஊட்டி விடுறது. இந்த மாதிரி பண்ணி ஜோடி சேர ஆரம்பிக்கும். இப்படிதான் வந்து பெண் கிளியை வந்து ஈர்க்கும். ஈர்த்த பிறகு ரெண்டுமே ஜோடி சேர்ந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2ல இருந்து 5 முட்டை வரைக்கும் கூட போட்டுரும்.
அந்த 5 முட்டையில இருந்தும் குஞ்சு பொரிக்கிறதுக்கு 21 இருந்து 24 நாள் ஆகும். இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா இவங்க வந்து கூட்டமா வாழும். 13 இருந்து 40 பேர் வரைக்கும் சேர்ந்துதான் ஒவ்வொரு பிளாக்ஸா வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த தூங்குறது இந்த மாதிரி வளர்க்கறதுக்கு குஞ்சு வளர்ப்புலையும் மற்ற கிளிகள் வந்து உதவும். அதாவது மற்ற கிளிகள்னா அப்பா கிளி கிடையாது, வேற கிளிகள், வேற கிளிகளும் கூட உதவும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வந்து குஞ்சு பொரிச்சிருச்சுன்னா அந்த குஞ்சுகளை பாத்துக்கிறதுக்கு அந்த பிளாக்ஸ்லயே தனியா வந்து இந்த கிளிகள் இருக்கும். மற்றது நல்லா அடல்ட் இருக்கும்ல, ஆனா அதனால செக்ஸுவல் மெச்சூரிட்டி ரீச் பண்ணி இருக்காது, ஆனா சாப்பிட தெரியும், தனியா வாழ தெரியும். அது வந்து தனியா கேங்கா வந்து சுத்திட்டு இருக்கும். ஸோ அந்த 40 பேர் இருந்தா அந்த 40 பேர்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த பெண் கிளி கூட இந்த ஆண் கிளி ஒரு இனச்சேர்க்கை சேர்ந்துச்சுல, அதே தான் திருப்பி இனச்சேர்க்கை சேருமா? அப்ப இவங்க வந்து குடும்பமா தான் மோனோகமஸ் தான். ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட் தான் இந்த கீ பேரட்ஸ்லயும் வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த கீ பேரட்ஸ்ல பிறக்கிற குஞ்சு இருக்குல்ல ப்ரோ, அதுக்கு எத்தனை நாள் ப்ரோ ஆகும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஓகே என் லைஃபை என்னால பாத்துக்க முடியும், நான் தனித்து போறேன்? தனித்து போகுமா? ஆமா, தனித்து போகும்னா எப்படின்னா நான் சொன்னேன்ல இப்ப வந்து தாய் தந்தை இருக்குன்னா அதுக்கு வந்து குஞ்சுகள் பிறக்குதுன்னா அது பிறந்து சில மாசங்கள்லயே ஒரு 3 இருந்து 4 மாசம் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் அது தானா வந்து எப்படி சாப்பிடணும் எல்லாத்தையும் வந்து கத்துக்கிட்ட பிறகு அது வந்து அவங்களோட சைஸ்ல இருக்கும்ல, அவங்க கூட சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மறுபடியும் இது வந்து ஜோடியா தான் இருக்கும் அந்த இவங்களுடைய அந்த குஞ்சுகளுடைய அப்பா அம்மா. அப்ப இதுங்களுக்கு வந்து ஜூலை டு ஜனவரி, அந்த ஜூலை டு ஜனவரி வரைக்கும் தான் ப்ரீடிங் சீசன். ஸோ அந்த நேரத்துல இந்த மாதிரி ஜோடி சேர்ந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் குஞ்சுகளை வந்து வளர்த்து அது வந்து கேங்ல சேர்ந்துட்டே இருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவும் வந்து சீன் போடுறது, பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றது. இப்போ அந்த பெண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இவங்க ஒரு குடும்பமா வாழுவாங்களா, இல்ல இது பிறந்த இடத்துலயே தான் திருப்பி வந்து வாழுமா ப்ரோ? இது வந்து 2 விதமாவும் இருக்கும். இவங்க குரூப் 40க்கு மேல போயிருச்சுன்னா இது வேற ஒரு பிளாக்ஸை தேடி போய் அங்க இருக்கிற பெண்ணை சந்திச்சு அங்கேயே வந்து தங்கிரும். இப்ப அப்படி இல்லை, இது கம்மியா தான் இருக்குன்னா இன்னொரு பெண் கூட இங்கேயே வந்து வாழ ஆரம்பிச்சிடும். வாய்ப்பு இருக்கு. ஓகே ப்ரோ, இந்த வீடியோல எனக்கு அவ்வளவுதான். அடுத்த வீடியோல என்ன ப்ரோ? அடுத்த நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம் நிறைய உண்மையில நடந்த நிகழ்வுகள், அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோல கிளியோட சுவாரஸ்யமான விஷயங்கள், ஒரு கிளி கிடையாது, கிளியிலே நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்ப்போம். இந்த வீடியோ ஏன் தள்ளி போச்சுன்னா இந்த கியா கிளி வந்து சூப்பரா இருந்துச்சா, அதனாலதான் இந்த வீடியோல இதை பேசியிருந்தோம். அடுத்த வீடியோல அதை பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான கிளி வேணும், அதோட லைஃப் சைக்கிள், அதோட சுவாரஸ்யமான விஷயங்கள் வேணும்னா அந்த கிளியோட பேரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு நம்மளே வீடியோ போடுவோம். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கிளிய வந்து மலை கோமாளி அப்படின்னு சொல்லுவாங்க. மலை கோமாளி ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் திருடிட்டு போறது, அட்டகாசம் பண்றது, ஸோ அதுக்காக. ஓகே, மலை கோமாளி கிளியை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.